என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். குறை கூறாதே, குற்றம் பார்க்காதே. இன்னொருத்தரை பற்றி குறையா பேசினாலே பாவம். நம்ம குறையில்லாமல் இருப்போமா, குற்றம் செய்யாமல் இருக்கமான்னு யோசிக்கணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று கோதை நாச்சியார் கூறியது போல், அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மம் அவரவர்களை பாதிக்கும். குற்றம் செய்கிறார்கள் என்று சொல்வதே பாவம். குற்றமே இல்லாத குறையே இல்லாதவன் யாரென்றால் அவனே கோவிந்தன். மற்றவருடைய குறையாக பார்க்காதே, நிறைவாக பார்த்தால்தான் நீயே முழு மனிதன். அதை யாரிடத்திலும் சொல்லாமல், அவர்கள் மனது நோகாமல் நீ நடந்து கொண்டால் நீயே மனிதன். குறை சொல்வதும் எளிது, குற்றம் காண்பதும் அதைவிட மிக எளிது. அதெல்லாம் நம்ம செய்யாமல் சொல்லாமல் இருக்குமா என்பது நம்மளுடைய ஆத்ம விசாரணை செஞ்சு கொள்ள வேண்டும். குறை கூறுவது எளிது, குறை காண்பதும் அதைவிட மிக எளிது. குறையாக இருந்தாலும், குறை கூறுபவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு நல்ல பாதையை காண்பித்து நல்ல வார்த்தைகளை சொல்லி, குறை சொல்லக்கூடாத அளவுக்கும் குறையை கண்டுபிடிக்காத அளவிற்கும் அவர்களுக்கு ஆன்மீக பாதை, ஆன்மீக சிந்தனை, இறையின் உணர்வு, இறையாண்மை இவற்றை காண்பித்து அதை செயல்படுத்துவதற்கு அதுக்குண்டான உபாயங்களை கூறி நல்வழிப்படுத்த வேண்டும். அதுவே நீ குற்றம் காணாதல், குறை காணாமல் இருப்பதற்குண்டான காரியமாகும். நம்மிடத்திலே குறை எவ்வளோ இருக்கிறது, நாம் எவ்வளோ குற்றம் செய்தோம் என்று நம்மளுடைய ஆத்ம விசாரணை செய்து கொண்டு வாழ்ந்தோமே ஆனால், மற்றவருடைய குறையை குறையாக பார்க்காமல் குற்றமாக பார்த்து பலரிடம் சொல்லாமல் நாம் வாழ முடியும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு, குறையே இல்லாத குற்றமே இல்லாத குறையற்ற குற்றமற்ற கோவிந்தனை பிரார்த்தித்து நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.